ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. சுவாமி கொங்கிலாச்சானுடைய திருநட்சத்திரம் ஆவணி மாசம் கேட்ட நட்சத்திரம். அவர் சுவாமி ராமானுஜரால் நியமிக்கப்பட்ட 74 சிம்மாசனாதிபதிகளில் ஒருவர். இவர் கொல்லேகால் பகுதியைச் சேர்ந்தவர். இவரும் இவருடைய மனைவி கொங்கில் பிராட்டியும் ஒரு சமயம் கொல்லேகாலை விட்டுட்டு ஸ்ரீரங்கத்துக்கு வந்து தங்கியிருக்கா. சில வருடங்கள் அங்க தங்குறா. அந்த சமயத்துல கொங்கில் பிராட்டி ராமானுஜரிடம் பஞ்சசம்ஸ்காரம் பெற்று அவருடைய சிஷ்யையாரா. ஒரு நாள் அவளுக்கு ஒரு செய்தி வருது, கொல்லேகால்ல மழை வந்துடுத்து, அதனால பஞ்சம்லாம் போயிடுத்து அப்படின்னு. அதனால திரும்பி போறதுக்கு அவ தயாராரா. கொங்கில் பிராட்டி ராமானுஜர்கிட்ட சொல்லிக்கிறா, இந்த மாதிரி நாங்க போயிடும் திரும்பி அப்படின்னு. உங்க நினைவா எனக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு. ராமானுஜர், நான் சன்னியாசி, என்கிட்ட என்னம்மா இருக்கும்னு கேட்கிறேன். அப்போ கொங்கில் பிராட்டி அவருடைய பாதுகையை பார்த்துட்டு, நான் இதை எடுத்துன்னு போறேன் அப்படிங்கிறா. அவரும் அதை கொடுக்குறா, அதை எடுத்துன்னு போறா. தினம் தன்னுடைய இடத்துல அதுக்கு பூஜை பண்ணிட்டு வாழ்ந்துன்னு வரா. அப்படி இருக்கும்போது ஸ்ரீரங்கத்துல என்ன ஆகுதுன்னா, அங்க கிருமி கண்ட சோழன் ராமானுஜரை தொல்லைப்படுத்துறதுக்காக, அவரை பிடிச்சுன்னு வரதுக்காக ஆள் அனுப்புறான். இதை அறிஞ்சிருந்த குரத்தாழ்வான் என்ன பண்றாருன்னா, ராமானுஜர் எப்படியான அங்கேயும் தப்பிக்க வைக்கணும்ன்றது தன்னுடைய வெள்ளை வேஷ்டியை அவருக்கு கொடுத்து அவரை அதை உடுத்திக்க சொல்லி சில சிஷ்யர்களோட ஸ்ரீரங்கத்தோட கிளம்ப சொல்லிடுறார். அவர் என்ன பண்றாருன்னா, ராமானுஜரோட காவிய வேஷ்டியை உடுத்திட்டு அரண்மனைக்கு போறார். வெள்ளை வேஷ்டியோட ராமானுஜர் சில சிஷ்யர்களோட ஸ்ரீரங்கத்திலேருந்து மேற்கு நோக்கி போறார், அதாவது மைசூரை நோக்கி போறார். அப்ப போகும்போது ஒரு காட்டுல தங்குறா. அந்த வேடர்கள்லாம் அதை பார்த்துடுறா. இவர் என்ன இவ அவ்வளோ டயர்டா இருக்க, அவளுக்கு ஏதாவது சாப்பாடுக்கு அரேஞ்ச் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த கொங்கில் பிராட்டியோட திருமாளிகைக்கு வாழராஜன் போறார். கொங்கில் பிராட்டிக்கு ஒரே சந்தோஷம், இவ்வளோ ஸ்ரீ வைஷ்ணவர் வந்திருக்காளேன்னு சொல்லிட்டு அவளுக்கு தலிகை பண்ணணும்னு. ஆனா அவளுக்கு இவளை அடையாளம் தெரியல. ஏன்னா ரொம்ப வருஷங்கள் ஆறுது. அதோட இல்லாம ராமானுஜரும் வெள்ளை வேஷ்டிலையும் இருக்கார். ராமானுஜர் சிஷ்யர்கிட்ட சொல்றார், தொழிகை எப்படி பண்றா, ஏதாவது அந்த அனுஷ்டானங்களை பார்த்துன்னு வாங்கோ அப்படின்னு சொல்றார். அப்ப சிஷ்யர்களும் பாக்குறா. அப்ப ராமானுஜர் சொல்றார், அம்மா தலிகை பண்ணிட்டு ஏதோ ஒரு பெட்டிக்குள்ள கருப்பா இருக்கு, அதுக்கு அம்சை பண்ணா அப்படின்னு சொல்றார். ராமானுஜர், ஐயோ பெருமாளுக்கு அம்சை பண்ணாம எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாப்பிடல. அவர் சிஷ்யர்கிட்ட சொல்லிடுறார், நான் சாப்பிட மாட்டேன்னு. கொங்கில் பிராட்டிக்கு இதை கேட்டுட்டு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. அப்போ அவ கேக்குறா கொங்கில் பிராட்டி, சரி நீ அம்சை பண்ண, அது என்னது, யாருக்கு அப்படின்னு. அப்போ கொங்கில் பிராட்டி சொல்றா, இது எனக்கு ராமானுஜர் கொடுத்த பாதுகை அப்படின்னு சொல்லி காமிக்கிறா. அப்போ இப்ப ராமானுஜர் இங்கேயே இருக்காரு, உங்களுக்கு அடையாளம் கண்டுபிடிக்க முடியுமானா, நான் கண்டுபிடிக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு குட்டி விளக்க வச்சுட்டு இப்படியே எல்லாருடைய பாதங்களையும் பாக்குறா. அப்ப ராமானுஜர் திருவடிகளை பார்த்துட்டு, இவர் தான் ராமானுஜர் அப்படின்னு சொல்லி அவ கண்டுபிடிச்சிடுறா. ஆனா ராமானுஜரால சாப்பிடாம இருக்காருன்னு அவளுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இப்போ கொங்கிலாச்சன் வெளியில போயிருந்தவர் திரும்பி வர்றார். வந்துட்டு இந்த மாதிரி அவர்கிட்ட சொல்றாரு எல்லாத்தையும். அப்போ ராமானுஜர் பட்னியா இருக்கிறது கொங்கிலாச்சானுக்கு ரொம்ப மனசு கஷ்டப்படுத்துறது. ஏன்னா அந்த சமயத்துல அவர் சம்பிரதாயத்துக்கு வரல. அதனால அவர் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கல. உடனே தன்னோட மனசை மாத்திக்கிறார். அங்கேயே ராமானுஜர்கிட்ட பஞ்சசம்ஸ்காரம் பெற்று தானே தலிகை பண்றார். அதாவது கொங்கில் பிராட்டி கொடுக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை வச்சுட்டு தானே தலிகை பண்ணி ராமானுஜருக்கு சமர்ப்பிக்கிறார். பின்னாடி ராமானுஜர் அவருக்கு சிம்மாசனாதிபதியும் பதவியும் கொடுக்கிறார். ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதர் கோவில்ல கொங்கிலாச்சானுக்கு மடப்பள்ளி கைங்கரியமும் கொடுத்திருந்தார் ராமானுஜர். கொங்கிலாச்சானும் கொங்கில் பிராட்டியும் அவளுடைய கடைசி காலம் மட்டும் அந்த கைங்கரியம் பண்ணியிருந்தா. இன்னைக்கும் நம்ம ஸ்ரீரங்கத்துல இருக்கிற கொங்கிலாச்சானோட திருமாளிகையில கொங்கிலாச்சானுக்கு அவர் கொடுத்த, ராமானுஜர் கொடுத்த நரசிம்மர் விக்கிரகத்தையும் சாலக்கிராமத்தையும் சேவிக்கலாம். கொங்கில் பிராட்டிக்கு ராமானுஜர் கொடுத்த பாதுகை அங்க வச்சு அவ பூஜை பண்ணிட்டு இருக்கா. நம்ம பாதுகைகளையும் நம்ம சேவிக்கலாம். கொங்கிலாச்சான் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.